காரில் வந்து யானையுடன் சேட்டை விட்டதால் நேர்ந்த நிலை. எதிர்பாராத நேரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள். புதைக்கப்பட்டிருந்த சிறுமியின் சிவப்பு கரை தோய்ந்த ஆடை கண்டுபிடிப்பு. நாசம் செய்த தீரரை நழுவ வைக்க கடும் முயற்சி. ஜனாதிபதி காதுகளுக்கு சென்ற விவகாரம். சுற்றுலா விடுதிக்குள் புகுந்த எருமை மாடு வெம்மை தாழாமல் நீச்சல் தடாகத்துக்குள் குதித்ததால் பரபரப்பு. குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்த நிலை. மலையகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம். நடுரோட்டில் கைதான கொலையாளி. தம்பதிகளுக்கு நேர்ந்த பெரும் சோகம். திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி. உள்ளிருந்து கைதான பெண்கள். நீண்ட காலமாக இயங்கியதாக பரபரப்பு தகவல். இந்தியாவை நடுங்க வைத்து 10 வயது சிறுமியின் படுகொலை. நாசம் செய்தவர் கைது. முதலமைச்சர் விஜய் கடும் உத்தரவு. ஆரம்பமானது இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை. யாழ் செல்வச்சநிதியானிடமிருந்து புறப்பட்ட யாத்திரியர்கள். வெளியான முழு விவரம். கொக்கட்டிச்சோலையில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகை. 60 வயது பெண் கைது. 2 தப்பியோட்டம். பரந்தனில் சட்டவிரோத மணல் கடத்தல். பொதுமக்கள் கொடுத்த தகவலால் 4 டிப்பர் வாகனங்களுடன் 4 கைது. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையின் காடுகள் நிறைந்த பிரதான வீதியொன்றில் வீதியை வழிமறித்து நின்ற காட்டு யானைகளை வாகனத்தில் நிறுத்தி சத்தமிட்டு மிரட்டியதால் கோபமடைந்த யானைகள் காரை நோக்கி ஆவேசமாக துரத்தி வந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அடர்ந்த காட்டுப்பகுதியைச் சேர்ந்த வீதியொன்றில் பயணப்பாதைக்கு அருகில் காட்டு யானைகள் நின்று கொண்டிருந்தன. யானைகள் தானாகவே நகர்ந்து செல்லும் வரை பொறுமையாக காத்திருக்காமல் காரை செலுத்தி வந்த சாரதி யானைகளுக்கு மிகவும் அருகில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அத்துடன் ஹார்ன் ஒலி எழுப்பியதும் சத்தமிட்டும் யானைகளை அங்கிருந்து விரட்ட முயற்சி செய்தார். இதனால் பெரும் கோபமற்ற யானைகள் திடீரென்று காரை நோக்கி அதிவேகமாக துரத்த தொடங்கின. இதனால் பதற்றமடைந்த சாரதி உடனடியாக வாகனத்தை முன்னோக்கி வேகமாக செலுத்தினார். யானைகள் மிக நெருக்கமாக காரை துரத்தி வந்த போதிலும் சாரதி சாதுரியமாக வாகனத்தை வேகமாக நகர்த்தியதால் காரில் இருந்தவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். காட்டு யானைகள் வீதிகள் நிற்கும் போது அவற்றுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது, கோன் சத்தம் எழுப்பக்கூடாது என்று வனஜீவராசிகள் திணைக்களம் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகின்ற நிலையில் இவ்வாறான ஆபத்தான செயல்களில் பொதுமக்கள் ஈடுபடுவது தொடர்கதையாக மாறி வருகிறது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அட்டம ஸ்தானாதிபதி வல்லிகமை கேமரத்ன தேரர் தொடர்பில் விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரான தேரர் அந்த சிறுமியை துன்புறுத்தியுள்ள நிலையில் சிவப்பு கரை தோய்ந்த சிறுமியின் உள்ளாடை புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் நீதிமன்றில் முறையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய வலுவான ஆதாரங்கள் இருந்த போதும் போலீசார் தேரரை கைது செய்வதை தாமதப்படுத்தி அவரை தலைமறைவாக இருக்க அனுமதித்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் போலீசார் அந்த சிறுமியின் காணொலி ஆதாரத்தை கூட பெறவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விசாரணை செயல்முறையிலும் போலீசார் சட்டத்தை மீறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த குற்றத்தை செய்தமைக்கான தெளிவான ஆதாரம் இருந்த போதிலும் சந்தேகத்துக்குரிய தேரர் ஏன் கைது செய்யப்படவில்லை என மேற்கு மாகாண பொறுப்பதிகாரி சிரேஷ்டர் டிஐஜியிடம் விசாரித்ததாகவும், ஆனால் அவரும் சரியான பதில் அளிக்காமல் காலத்தை வீணடித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தேரரும் சிறுமியும் அவர்களுக்கிடையே 84 தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றதாக தரவு பகுப்பாய்வு அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபரான தேரர் நிதி, மத மற்றும் உத்தியோகபூர்வ அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நீத்துப்போகச் செய்ய போலீசார் தற்போது செயல்பட்டு வருவதாக சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் சந்தேகிக்கப்படும் துறவியை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தவுடன் முன்னெப்போதும் இல்லாத திடீர் உடல்நலக்குறைவு அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்றும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். குற்றம் சாட்டப்பட்ட அட்டம ஸ்தானாதிபதி பல்லேகமை கேமரத்தினரும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சிறுமியின் தாயாரும் கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. தேரருக்கு எதிராக இவ்வளவு ஆதாரம் முன்வைக்கப்பட்ட போதிலும் போலீசாரோ அரசாங்கமோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமை சமூகத்தில் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தேரர் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயகவுக்கு மிக நெருக்கமானவர் என்பதால் தான் குற்றத்தில் இருந்து இவ்வாறு தப்பிக்க விடப்படுகிறாரா என்று சமூக ஆர்வலர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அண்மை காலமாக நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் வெப்பமான காலநிலை காரணமாக விலங்குகள் நீர்நிலைகளை தேடி அலையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நீர் தேடி அலைந்த எருமை மாடொன்று பிரபல சுற்றுலா விடுதியொன்றின் குளியர் நீர்த்தொட்டிக்குள் திடீரென்று இறங்கிய விசித்திரமான சம்பவம் பதிவாகியுள்ளது. காட்டுப்பகுதிகளை அண்டிய சுற்றுலா விடுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் இயல்பானது என்றாலும் எருமை மாடொன்று சொகுசு விடுதியின் நீச்சல் தடாகத்தை பயன்படுத்தி இந்த சம்பவம் அங்கிருந்தோருடைய வேடிக்கையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மலையகத்தின் ஹட்டன் போலீஸ் அதிகார எல்லைக்குட்பட்ட டிகோயா பகுதியில் மூத்த தம்பதியினருக்கு நேர்ந்த விபரீதமான அதிர்ச்சி சம்பவம் தொடர்பில்
தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகையுடன் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி இரவு டிக்கோயா பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து 75 வயதுடைய ஒரு பெண் ஒருவரும் 85 வயதுடைய ஆணொருவரும் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய நேற்று ஹட்டன் போலீஸ் நிலைய விசேட உத்தியோகத்தர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த விபரீத சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் முகமதுலாவ பெட்ரோசோ பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஹாலியல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்று போலீஸ் தலைமையகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தப்பியோடிய சந்தேக நபர் முகமதுலாவை பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் இந்த அதிரடி வேட்டையை நடத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு சொந்தமான பெருமதிமிக்க தங்கச்சங்கிலி ஒன்றும், பதக்கம் ஒன்றும், ஒரு சோடி காதணிகள் மற்றும் மிக முக்கியமான ஆபரணமான தங்க தாலி கொடியொன்று ஆகியன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அந்த தம்பதியிடமிருந்து இந்த நகைகளை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த திடுக்கிடும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து உறுதியாகியுள்ளது. இந்த விபரீத சம்பவம் இடம்பெற்று 48 மணித்தியாலங்களுக்குள் சந்தேக நபரை நகைகளுடன் கச்சிதமாக கைது செய்த ஹட்டன் போலீஸ் குழுவுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கைது செய்யப்பட்ட காலியல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய சந்தேக நபரிடம் இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணியில் வேறு யாருக்கும் தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்தும் மேலதிக விவரங்களை கண்டறிவதற்காக ஹட்டன் போலீசார் தற்போது மத்திய போலீஸ் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டாரவள பிதனுவெவ பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை பண்டாரவளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த 22ஆம் தேதி இரவு சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் அங்கிருந்த 3 பெண்களும் விடுதியின் முகாமியாளரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் பண்டாரவளை, இரத்தினபுரி மற்றும் பாதுகா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் வயது 35 முதல் 60 வரை என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பண்டாரவளை நீதவான் முல்லையில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியம் அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த சம்பவம் குறித்து விரிவான மற்றும் தீவிர விசாரணை நடத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் சட்டத்தின் முன்பு கடுமையாக தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த சம்பவத்தை மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று விவரித்துள்ள முதலமைச்சர் விஜய் இத்தகைய செயல்களை நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். அத்துடன் உயிருக்குயிரான சிறுமியை இழந்து வாடும் குடும்பத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்தார். இந்த குற்றம் தொடர்பாக ஏற்கனவே 2 பிரதான சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் இன்று காலை ஆரம்பமாகியது. 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் 54 நாட்கள் காடு, மலை, ஆறு எல்லாவற்றையும் கடந்து முருகப்பெருமானின் திருநாமத்தை போற்றி பாடி நடந்து செல்வர். நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த புனிதமான பாத யாத்திரையில் இலங்கையில் பல பாகத்திலிருந்து முருக அடியவர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள் என்று இனமத வேறுபாடின்றி அனைவரும் கலந்து முருகப்பெருமானின் புகழ் பாடி செல்வதும் வழக்கமாகும். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலைக்குடா மற்றும் அதை அண்டிய களப்பு பகுதிகளில் சூட்சமமான முறையில் நடத்தப்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி விற்பனை நிலையங்களை நேற்றைய தினம் போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள கண்ணாக்காட்டு பகுதியில் ரகசியமாக உற்பத்தி செய்யப்படும் கசிப்பு தோணிகள் மூலமாக தாளங்குடா, மாவிலங்குத்துறை, கல்லடி, நாவற்குடா மற்றும் மட்டக்களப்பு, கருவப்பங்கேணி போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அபீரத்தின் தலைமையிலான 2 போலீஸ் குழுவினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று காலை சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். போலீசார் வருவதை கண்டதும் உற்பத்தியில் ஈடுபட்ட 2 தப்பியோடினர். எனினும் அங்கிருந்து மறைத்து வைக்கப்பட்ட 13,82,000 மில்லி லிட்டர் கோடா, 8 பெரிய பரல்கள் மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை போலீசார் மீட்டுள்ளனர். இங்கு சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் கசிப்பு நிரப்பப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அடங்கிய 4 உரப்பை முடைகள், 8 ஊரல் பரல்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 தோணிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்திச் சென்ற 4 டிப்பர் வாகனங்களை சோதனையிட்ட மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இருந்து முறையான எவ்வித அனுமதி பத்திரமும் இல்லாமல் யாழ்ப்பாணம் நோக்கி 4 டிப்பர் வாகனங்களில் சட்டவிரோத மணல் ஏற்றி செல்லப்பட்டது. பரந்தன் பகுதியில் இந்த மணல் கடத்தல் இடம்பெறுவது குறித்து அவதானித்த பிரதேசவாசிகள் அது குறித்து உடனடியாக மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கி முறைப்பாடு செய்தனர். பொதுமக்களின் முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த 4 டிப்பர் வாகனங்களை மறித்து சோதனையிட்டனர்.
இதன்போது மணல் ஏற்றி செல்வதற்காக எவ்வித உத்தியோகபூர்வ ஆவணங்களும் இல்லாதால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அவற்றை செலுத்தி வந்த 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். எதிர்வரும் மே மாதம் 26 அல்லது 27 தேதிகளில் தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதால் அந்த நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறிப்பாக மே மாதம் 26, 27 மற்றும் 28 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுற்றியுள்ள கடல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேர வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்று வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் காலி வழியாக புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மாலை அல்லது இரவு வேளைகளில் நாட்டை சுற்றியுள்ள மற்ற கடல் பகுதிகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காரில் வந்து யானையுடன் சேட்டை விட்டதால் நேர்ந்த நிலை. எதிர்பாராத நேரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள். புதைக்கப்பட்டிருந்த சிறுமியின் சிவப்பு கரை தோய்ந்த ஆடை கண்டுபிடிப்பு. நாசம் செய்த தேரரை நழுவ வைக்க கடும் முயற்சி. ஜனாதிபதி காதுகளுக்கு சென்ற விவகாரம். சுற்றுலா விடுதிக்குள் புகுந்த எருமை மாடு வெம்மை தாழாமல் நீச்சல் தடாகத்துக்குள் குதித்ததால் பரபரப்பு. குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்த நிலை. மலையகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம். நடுரோட்டில் கைதான கொலையாளி. தம்பதிகளுக்கு நேர்ந்த பெரும் சோகம். திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி. உள்ளிருந்து கைதான பெண்கள். நீண்ட காலமாக இயங்கியதாக பரபரப்பு தகவல். இந்தியாவை நடுங்க வைத்து 10 வயது சிறுமியின் படுகொலை. நாசம் செய்தவர் கைது. முதலமைச்சர் விஜய் கடும் உத்தரவு. ஆரம்பமானது இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை. யாழ் செல்வச்சந்நிதியானிடமிருந்து புறப்பட்ட யாத்திரியர்கள். வெளியான முழு விவரம். கொக்கட்டிச்சோலையில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகை. 60 வயது பெண் கைது. 2 தப்பியோட்டம். பரந்தனில் சட்டவிரோத மணல் கடத்தல். பொதுமக்கள் கொடுத்த தகவலால் 4 டிப்பர் வாகனங்களுடன் 4 கைது. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.